ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 47வது நாள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பில் நம்ம குடும்பம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கணவர் தேவனுக்காக என்ன விஷயங்களாம் அர்ப்பணிக்கிறார், பிள்ளைங்க ஆண்டவருக்காக எந்த விஷயத்தெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளம் முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கா, நமக்குள்ளே இருக்கா, உங்களுக்குள்ளே இருக்கா, எனக்குள்ளே இருக்கா? அப்படி ஆராய்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா கடவுளுக்கு சில விஷயங்களை அர்ப்பணிக்கும் போது தான் அவரால் நீங்களும் நானும் நிறைய விஷயங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியும், ஆசீர்வாதமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சோதித்து பார்க்க வேண்டியது தேவனுடைய வேலை இல்லை, நம்மளுடைய வேலை. அவருடைய சகல விதமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துவது தேவனுடைய வேலை. அப்போ நம்மளை சோதிக்கும்படி தான் ஒரு 10 ஜெப குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த 10 ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தேவன் சகல விதமான போராட்டங்களை தாண்டி உங்களுக்கு துணையாக நின்று உங்களுக்கு உதவியாய் நிற்கிற ஒரு ஜெப குறிப்புகளாக நான் பார்க்குறேன். பாருங்கள், நம்முடைய இருதயம் முதலாவது தேவனுடைய கட்டாயம் அல்ல, மகிழ்ச்சியோடு தேவனுக்கு சகலவற்றையும் கொடுக்குற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அது நேரமாக இருக்கலாம், அது எதுவாகனாலும் இருக்கலாம். உங்கள் இருதயம் விருப்பம் உள்ள ஒரு இருதயமாக தேவனுக்கு முன்னாடி இருக்கிறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும். ரெண்டாவது, உதார்த்தவமாக, அதாவது எப்படின்னா இப்படி சொல்லலாம், ஊந்துதல் உள்ள ஒரு ஆவி. ஆண்டவருடைய காரியத்தை செய்யணுன்னா சீக்கிரமாக போகிற மகனா, மகளா, கணவன், மனைவியா, அப்பாவா, அம்மாவா, அப்படி நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கணும். அதை மையப்படுத்தி நீங்கள் ஜெபிங்க, தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். மூன்றாவது, அர்ப்பணிப்பு. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? உங்கள் நேரத்தில், உங்கள் செல்வத்தில் உங்களுக்கு பயன்படுகிற ஆசீர்வாதமாக இருந்தால் அதை தேவனுக்காக கொடுத்து, அது அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்து, அப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதில் தேவன் உங்களை பலமாக உயர்த்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. நான்காவது பாருங்கள், குடும்ப சேவையினுடைய மனப்பான்மை. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணிப்பே மையமாக இருக்கணும். சாதாரண அர்ப்பணிப்பு இல்லை, அது ஒரு நேர்த்தியான ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கணும். அது உங்களுக்கான அர்ப்பணிப்பாக இருக்கணும். சில நேரத்தில் அந்த அர்ப்பணிப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தவறு செஞ்சுருவோம். என்ன தவறுனா, அது கணவனுக்கு அந்த அளவுக்கு செய்வோம், மனைவிக்கு அந்த அளவுக்கு செய்வோம், ஏன் பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு செய்வோம். ஆனால் தேவனுக்கு எந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை பெருகவும் செய்வார். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயம் சகலவிதமான சூழல்லையும் ஒரு மனுஷனுக்கோ நண்பனுக்கோ தாண்டி தேவனுக்கு பலமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது பாருங்கள், உங்கள் குடும்பமாக சேவை மனப்பான்மைக்குள்ளே இருக்கணும். அதாவது எங்கள் வீடு உமக்கு சேவை செய்கிற ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க, தேவன் அப்படியே நடத்துவார். ஐந்தாவது பாருங்கள், மகிழ்ச்சியான ஒரு அடையாளம். அதாவது கொடுக்கறதுல குறை சொல்லாமல் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை ஒன்று கூட மனம் கஷ்டம் இல்லாமல், இது நமக்கு தேவையே, இது நம்ம பிள்ளைகளுக்கு தேவையே, நம்ம கணவருக்கு தேவையே, குடும்பத்துக்கு தேவையே, அப்படி இல்லாமல் அந்த அர்ப்பணிப்பு, மகிழ்ச்சியோடு தேவனுக்கு செய்கிற அந்த அர்ப்பணிப்பு, அது உங்களுக்குள்ளே காணப்பட ஜெபிங்க, தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். ஆறாவது, தலைமுறை எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆண்டவரை மதித்து அர்ப்பணிக்கிற தலைமுறையாக நம்ம தலைமுறை இருக்கணும். அப்பாவே மதிக்கிறது இல்லை, அம்மாவை மதிக்கிறது இல்லை. இந்த குடும்பம் நிறைய பேர் குடும்பத்தில் யாரும் மதிக்கிறது இல்லை, எல்லார் வீட்லேயும் இல்லை, சில அப்படி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவனுக்கு மதித்து எல்லாவற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு சந்ததி, கணவன் மனைவியை தாண்டி ஒரு சந்ததி, உங்கள் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க அப்படி இருக்கணும். அதுக்காக இப்போயே ஜெபம் பண்ணுங்க, தேவன் அப்படியே நடத்துவார். ஏழாவது, தேவ பணினாவே ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுனாலே ஒற்றுமையாக உங்கள் குடும்பம் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். அப்படி அந்த ஒற்றுமையின் அடையாளம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைச்செறிஞ்சு, எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக உங்கள் குடும்பத்தை நடத்துவார். நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கத்தவங்களை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க இந்த நாளில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவ பணிக்கான ஒற்றுமை. எட்டாவது பாருங்கள், நன்றி உள்ள ஒரு மனம். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவருக்கு நான் திருப்பி கொடுக்குறதுல தயக்கம் இருக்கக்கூடாது. அப்போது தயக்கம் இல்லாமல் கொடுக்குற ஒரு குடும்பமாக, நேரத்தில் தயக்கம் இருக்கக்கூடாது, தசம பாகத்தில் தயக்கம் இருக்கக்கூடாது, காணிக்கையில் தயக்கம் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு போகிற நேரத்தில் தயக்கம் இருக்கக்கூடாது. சகலவற்றையும் தயக்கம் இல்லாமல் தேவனுக்காக செய்கிற ஒரு குடும்பமாக பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது
தேவன் பலமாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9வது, ஆசீர்வாதம் பெருகட்டும். எப்படி ஆசீர்வாதம் பெருகணும்? ஆண்டவர் உங்களை நிரப்பும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் பார்க்க செய்வார். ஆபிரகாம் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கலாம், ஆனால் அந்த ஒவ்வொரு வனாந்தரத்துலேயும் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அது பெருகும்படியும் கர்த்தர் செய்தார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 9வது குறிப்பு, என் பிள்ளைங்க சகலவிதமான வழிகளும் பார்க்கும்போது அந்த வழியில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் பரவட்டும், பெருகட்டும், மகிமையாக என் பிள்ளைகளுக்கு காணப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் அப்படியே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். 10வது, சீனாய் மலையினுடைய சம்பவத்தை தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் என் பிள்ளைகளுக்கு அது முக்கியமாக நடக்கும்னு சொல்லி நம்புகிறவங்க எத்தனை பேர்? அதை விசுவாச அறிக்கையாக சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். நன்றி உள்ள ஒரு மனம், தியாகமுள்ள ஒரு மனம், தயக்கமில்லாத ஒரு சூழல் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். தேவ பக்தியில் ஒற்றுமையாக உங்கள் பிள்ளைங்க தேவனுக்காக சகலத்தையும் செய்வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தலைமுறை தேவனுக்காக அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைமுறையாக இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். குறை சொல்லாமல் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு கொடுக்குற ஒரு சந்ததியாக உங்கள் சந்ததி இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். குடும்ப சேவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடவுளுக்காக பல விஷயத்தை செய்வீங்கன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அர்ப்பணிப்பு உள்ள ஒரு வரம், ஊந்துதலுள்ள ஒரு ஆவி, தேவனை விரும்புகிற இருதயம் என் பிள்ளைகளுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, என் குடும்பத்துக்கு இருக்குது, நாங்கள் அப்படி தான் இருப்போன்னு சொல்லி ஜெபிங்க. விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த 47வது நாளில் உங்கள் மகிமையினாலேயும் உங்கள் பிரசன்னத்தினாலேயும் எங்கள் பிள்ளைகளை மறைத்து, எங்கள் குடும்பத்தை மறைத்து, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபத்தில் வழிநடத்த எங்களுக்கு உதவியாய் நிற்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி, அப்பா உம்மை நன்றி செலுத்தி உங்கள் பாதத்தில் வருகிறோம்ப்பா. எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் பிரசனத்தில் எங்களை நடத்துங்க டேடி. உங்கள் தயவில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் தீர்மானத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்கள் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.